விசில் போடு பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அரசியல் கட்சியை விஜய் தொடங்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விவாதம் தொடர்ந்து கொண்டிருந்த சமயம் விசில் போடு என்று தி கோட் திரைப்படத்தில் ஓங்கி ஒலித்தார் விஜய். அப்போதே சமூக ஊடகங்களில் தாவேகாவிற்கு விசில் சின்னம் கிடைக்கப் போகிறதா என்று பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த ஊகங்கள் உண்மையாகும் விதமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். இந்திய அரசியலில், குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் சின்னம் என்பது மிக முக்கியமானது. இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து எம்ஜிஆர் பரப்புரை மேற்கொண்டாலும் அந்த தொகுதியில் இரட்டை இலை சின்னமே வெற்றி பெற்றது எனும் வரலாற்றை கொண்டது தமிழ்நாடு. உதயசூரியன், இரட்டை இலை போன்ற அரசியல் கட்சிகளின் சின்னங்கள் மக்களின் வாழ்வியலோடு இணைந்தது. அந்த வகையில் பெரும்பான்மையான இளைஞர்கள் மத்தியில் தாக்கத்தை செலுத்தி இருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அரசியலுக்கு புதிதாக வரும் கட்சிகள் பொது சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்தால் அதில் தேர்தல் ஆணையம் ஒன்றை அந்த கட்சிக்கு ஒதுக்கும். கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் விசில், ஆட்டோ, கிரிக்கெட் மட்டை, சாம்பியன் கோப்பை போன்ற விருப்ப சின்னங்களை கோரி தாவேகா சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளிக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியானது. தற்போது விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனது முதல் தேர்தலிலேயே பொது சின்னத்துடன் களமிறங்குவது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் தற்போதைய சின்னம் ஒதுக்கீடு 2026 தேர்தலுக்கு மட்டுமே என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. அதேபோல் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாத தொகுதிகளில் விசில் சின்னம் வேறு வேட்பாளருக்கு வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, மறுபக்கம் ஜனநாயகன் விவகாரம் என தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் சோர்வடைந்திருக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டு தற்போது வெளியாகி இருக்கும் இந்த புதிய அறிவிப்பு தாவேகா தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். சின்னத்தை மக்கள் மத்தியில் சேர்ப்பது என்பது பெரும்பாடு. சுவர் விளம்பரங்கள், சினிமாக்கள், பேனர்கள் என சின்னங்களை மக்கள் மனங்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் கடந்த காலங்களில் அரசியல் கட்சிகள் மிகவும் சிரமப்பட்டன. ஆனால் தற்போதைய சோசியல் மீடியா உலகில் அதன் பணி இன்னும் எளிமையானது. அதேவேளையில் தாவேகாவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் இந்த சின்னம் எளிமையான மற்றும் அனைவரும் அறிந்த ஒன்று என்பதால் அவர்களுக்கு அந்த பணி இன்னும் எளிமையானது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.